அதாவது பிரதமர் மோடி வந்து பதவி இல்லாம பிரதமர் மோடியுடைய அடுத்த ஒரு நிமிஷத்தை கூட அவரை நினைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து இப்ப அண்ணாமலையும் அந்த மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை தமிழ்நாட்டுல பின்பற்றிட்டாரு. இனி அடுத்து அவரால் எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவார்? பதவி சுகத்தை அனுபவித்தவர்களால் பதவி இல்லாம இருக்கவே முடியாதுங்க, ஜீவிக்கவே முடியாது. கார் கதவை திறந்து விடுறதுக்கு ஆள் வேணும். அது பதவி சுகம்ங்கிறது. அதான் பதவி சுகம் படுத்தும் பாடுதான் இது எல்லாமே. பல்வேறு நிலைப்பாடுகள்ல ஏன் தலைவர்கள் போய் சிக்கிறாங்கன்னா பதவி சுகம் தான். அது வந்து ஒரு பெரிய டெர்மினாலஜி. 45 வருஷமா எத்தனையோ தலைவர்கள், காமராஜர் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சதுல இருந்து நான் பார்த்துருக்கேங்க. அப்புறம் எம்ஜிஆரோட பயிற்சி பற்றையில தான் பத்திரிகையாளனான கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எவ்வளோ பேரை பார்த்தாச்சு. எல்லாருமே அந்த பதவியில இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சஃபர் ஆகிறது தான். அப்புறம் பதவியை பிடிப்பதற்காக நடத்தப்படுகிற போராட்டம் தான். அதிகார போட்டி தானங்க தேர்தல் என்பது, அதிகார போட்டி தான். அதிகாரத்தை அடைகிற முயற்சி நம்மளோட இருந்தவங்களே அது கெடுத்துரும். நம்மளை வாழ வச்சவங்களே வந்து வஞ்சிக்க வச்சிரும். அதிகாரத்துக்கான போட்டியே அதுதான். அண்ணாமலை இப்ப அந்த சர்க்கிள் இருக்காரு. அவரு அப்படி ஒரு பீக்குக்கு போய் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம லெப்ட்ல கையை காட்டி ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்காரு.